நான் என்னுடைய பெயர் வந்து பாரதி. தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்புக்கு தலைவராக இருக்கிறேன். நான் ஒரு சில கோரிக்கைகளை வந்து தமிழக அரசுக்கு தெரிவிக்கலாம்னு இருக்கிறேன். அதில் வந்து இதுவரை வந்து எந்த அரசும் செவிசாய்க்கவில்லை. இந்த அரசு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கையில் இந்த சிறு இதை கூறுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் 1967 2026 வரை 59 வருடங்கள் இருள் சூழ்ந்து இருந்த தமிழகத்தை புதிய ஒளியாக இளைஞர் பட்டாளம் சூழ அனைத்து தர மக்களின் ஏகோபித்த குரலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஜனம் நாயகன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இப்போ கடைசியாக வந்து 12 அம்ச கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு கொடுக்கலாம்னு இருந்தேன். அதில் வந்து முதல்ல இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி அப்படின்னா, இதுவரை ஒரு வருடத்திற்கு பிஎட்டு முடிக்கவங்க ஒரு 60,000 பேர் இருக்காங்க. செகண்ட் கிரேடு முடிக்கவங்க ஒரு 55,000 பேர் இருக்காங்க. பிஎட் முடிக்கவங்க 25,000 பேர் இருக்காங்க. ஒரு வருடத்திற்கு குறைந்தது இந்த ஆசிரியர் பட்டய படிப்பு, ஆசிரியர் கல்வியியல் கல்லூரியில் இளங்கலை முதுகலை முடிக்கவங்க மட்டும் ஒரு 1.5 லட்சம் பேர் முடிக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பிஎட் காலேஜ் வந்து 774 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துருக்கு, தனியார் கல்லூரி. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இந்த 774 காலேஜ் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 774 காலேஜ் எதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் பிஎட்டு செகண்ட் கிரேடு நம்ம எம்எட்டு 3 முடித்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ வேலை இல்லாத பட்டதாரிகளிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சவங்க மொத்தமாக இது வரைக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 30% பேர் நாங்கள் அந்த ஆசிரியர் பணிக்காக மட்டும் படித்து இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து எங்களை பற்றி பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து அரசியலில் வந்து ஆள் இல்லை. நாங்கள் கொஞ்சம் இந்த ஆசிரியர் பணிக்கு படித்ததுனால நாங்கள் ரொம்ப வேறு மாதிரி போராட்டங்களில் இறங்க முடியலை. ஏன்னா நாங்கள் சிறு வயசுலேருந்து ஆசிரியர் பணிக்காக வளர்க்கப்பட்டுக்கிட்டே வந்ததுனால எதுவும் ஒரு வம்பு தும்பு போகக்கூடாது, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம அந்த ஆசிரியர் பணிக்கு படிக்கிறதுனால போகக்கூடாதுங்க எண்ணத்தினால இது வரைக்கும் நாங்கள் எதுவும் போகலை. இப்போ வந்து 2026 இந்த ஆசிரியர் பணிக்காக அவங்களுடைய நிலையை பார்த்தா ரொம்ப ரொம்ப கவலைக்கு இடமா இருக்குது. எப்படின்னா, நாங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து ஆசிரியர் பணி இல்லாமல் மற்ற நான் டீச்சிங் ஸ்டாஃபாக கூட நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கு வந்து தயாராக இருக்கோம். இதில் வந்து மொத்தம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு மட்டும் 2,50,000 பேர் இருக்கும். 2,50,000 பேர். இப்போ தற்பொழுது வேலை பார்க்கவங்க இந்த டெட் எக்ஸாம் எழுத சொன்னால் அவங்களால பாஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஆனால் திறமையான மாணவர்களை அவங்க தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசாங்க பள்ளி மேலும் மேலும் ஏன் கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியான அந்த அரசு பள்ளியில் படிக்கவங்களுக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து 7.5% கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% அதை மாற்றினா கொஞ்சம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் மாறி அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. அதனால் அரசாங்கம் வந்து நிறையா அரசு பள்ளிகளுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தில் அதை சரியாக அரசு ஊழியர்கள், அதாவது ஆசிரியர்கள்னு வச்சுக்கிடுவோம், அவங்க வந்து அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எப்படின்னா,
ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 10,000 15,000 20,000 25,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அந்த ஆசிரியர்கள் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஹெச்எம் லெவலில் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் இல்லை, 40 ரூபா 50 ரூபாயிலேருந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அவங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கும்போது அந்த தனியார் பள்ளிக்கு வந்து மேலும் மேலும் வந்து தனியார் பள்ளி நடத்துறதுக்கு அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது. யார் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் அரசாங்க வேலையிலையும் இருக்கவங்க தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறதுனால தனியார் பள்ளிக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. தற்போது கூட இந்த அரசு புதிய அரசு வந்த பிறகு கூட இப்போ ஏதோ அங்கீகாரத்துக்கு வந்து பணம் இல்லாமல் நாங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரே நிமிஷத்தில் எப்படி ஒரே நாளையில் அவ்வளோ ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும்? அப்போ இவ்வளோ நாள் ஏன் அவங்க கொடுக்கல பழைய ஆளுங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு வந்து நிலம் இவ்வளோ இருக்கணும், கட்டட வசதி இருக்கணும், வகுப்பறையில் வகுப்பறை இருக்கணும், அப்புறம் ஆய்வகங்கள் இருக்கணும், அதில் நூலகம் இருக்கணும், குடிநீர் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்கணும், கழிப்பறை வசதி இருக்கணும், தகுதியான ஆசிரியர்கள் இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உள்ள ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். பாதுகாப்பு கட்டமைப்புகள் இருக்கா, தீயணைப்பு அந்த மாதிரி உள்ளது இருக்கா, இதெல்லாம் பார்க்காம எப்படி ஓவர் நைட்டில் வந்து அவ்வளோ பேருக்கு அப்ரூவ் கொடுக்க முடியுது அப்படின்னு தெரியல. அப்போ இதில் எதுவும் அரசியல் இருக்கா அது நமக்கு தெரியல, தேவையும் இல்லை. இப்போ எங்களுடைய விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு 28 லட்சம் பேர் இருக்கோம். ஆசிரியர் பட்டய பயிற்சி பிஎட் முடித்தவங்க, எம்எட் முடித்தவங்க. எங்களுக்கு எல்லா துறையிலையும் அனைத்து துறையிலையும் வேலை நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து டாஸ்மார்க் வந்து ஆரம்பிச்சிருக்கும்போது டாஸ்மார்க்கில் நம்ம வேலை பார்க்கணுமா, நம்ம ஒரு ஆசிரியர் பணிக்கு படிச்சுட்டு அதை வேலை பார்க்கணுமா அப்படின்னு நாங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்னு இப்போ எங்களுக்கு தெரிய வருது. அதுலெல்லாம் நாங்கள் போயிருந்தோம், எல்லாருமே வேலைக்கு போயிருப்போம். அப்புறம் வந்து என்னென்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு படிச்சுட்டு கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலை, பிளம்பர் வேலை, இந்த நான் சொல்கிற வேலையெல்லாம் நான் வந்து குறைத்து மதிப்பிடலை. ஆனால் இந்த வேலை செய்கிறவர்களுக்கு நாங்கள் துணையாக அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா பெயிண்டர் கிடையாது, நாங்கள் பெயிண்டருக்கு அசிஸ்டண்ட்டு, பிளம்பர்னால் பிளம்பருக்கு அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரீஷியன்னா எலக்ட்ரீஷியனுக்கு அசிஸ்டண்ட்டு, ஏசி மெக்கானிக்குன்னா அவங்களுக்கு கீழே இருந்து ஸ்க்ரூ டிரைவரு இந்த மாதிரி எடுத்து கொடுக்குற ஆளாக தான் இருக்கோம். நாங்கள் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கோம். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் ஏதாவது ஒரு குறைந்த பட்ச சம்பளமாக அனைத்து இப்போ தனியார் பள்ளியில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே பெரிய பெரிய ஃப்ளெக்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ படிக்க வைக்க எங்களுக்கு சம்பளத்தை பார்த்தா 10,000 15,000 20,000 25,000 30,000 மோஸ்ட் சீனியரு அல்லது நிர்வாகத்துக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும்தான் சம்பளம் வந்து 30,000க்கு மேலே இருக்கும், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி சம்பளம் வந்து சரியான தேதியில் கொடுக்கறது இல்லை. ஒரு வேலை பார்த்தா என்ன வேலை பார்த்தாலும், சின்ன கூலி வேலை பார்த்தாலும் சம்பளம் வந்து வேலை பார்த்தோன்னா ஈவினிங் கொடுத்துருவாங்க, சாயங்காலம் போகும்போது அன்றைக்குள்ள சம்பளத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களுக்கு 1 மாத சம்பளத்தை 3 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. அந்த 3 மாதம் கழித்து கரெக்டாக வருமானம் வராது. இப்போ நம்ம அரசாங்கத்தில் இந்த குளத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பேங்கில் அக்கௌண்ட் மூலியமாக சம்பளம் போடுதாங்க. எங்களுக்கு அதுவும் இல்லை. சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் போட்டால் தானே அந்த நிர்வாகம் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு தெரியும். ஃபீஸு வாங்குறது அது வேறு. எல்லாரும் கரெக்டான பில்லு கொடுக்கறது இல்லை பள்ளிக்கூடங்களில். அதனால் நம்ம
எல்லாரையும் குறை சொல்லி நாங்கள் வந்து வரதுக்கு விரும்பலை. நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. நாங்கள் வந்து இப்போ ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அரசியலில் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான் இருக்கோம். அது வேறு விஷயம். ஆனால் வந்து எங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து கருணை கூர்ந்து இந்த பள்ளிக்கூடங்களில் வந்து சம்பளத்தை வந்து அக்கௌண்ட் மூலியமாக கொடுக்குறது, ஆனால் அல்லது எவ்வளோ ரூபா தான் கொடுக்காங்க அப்படின்னு ஒரு இது தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லா ஸ்கூல்லையும் அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்ல வரல. சில ஸ்கூலில் ஜேஇ நீட்டு எல்லாம் வந்து வருஷத்துக்கு 3.5 லட்சம் 5 லட்சம், ஒரு +1 +2 முடிக்கிறதுக்கு 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. நிர்வாக கமிட்டி 11 பேர், எல்லாரும் 15 லட்சம் வரை போய் பார்க்க போகிறது இல்லை. முதல்வரை சந்திக்கிறதுக்கு இந்த 11 பேருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலியமாக தெரிவிப்பது என்னென்னா, நாங்கள் வந்து முதல்வரை பார்த்து சில ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய எளிமையான முறையில் உள்ளதை நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் முதல்வர்கிட்ட நேரடியாகவே நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து இந்த நியமன தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் அப்படின்னா 1960லேருந்து 2026 வரைக்கும் எப்படி நியமனம் இருந்தது அப்படின்னா, மாவட்ட வேலை வாய்ப்பு மூலியமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1960லேருந்து 80 வரைக்கும், 80லேருந்து 90 வரைக்கும் வந்து சீனியாரிட்டி தான் இருந்தது. 80லேருந்து 90 வரைக்கும் ஸ்டேட்டு சீனியாரிட்டி. முதல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலியமாக முதல்ல 90 வரைக்கும் எடுத்துருந்தாங்க. இந்த 90லேருந்து 2011 வரைக்கும் ஸ்டேட்டு சீனியாரிட்டி ஆக்கிட்டாங்க. இப்போ 2011 தான் வந்து இந்த டெட் எக்ஸாம் வச்சாங்க. இந்த டெட் எக்ஸாம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா கொள்கை முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு போர்டு எக்ஸாம் 10th 12th எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்புறம் டிகிரி படிச்சிருக்கோம். அந்த டிகிரியில் எங்களுக்கு ஒரு மார்க் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்லாப்பு. அதை எடுத்தால் தான் நாங்கள் வந்து பிஎட் பண்ண முடியும். பிஎட் பாஸ் பண்ணதுக்கு ஒரு மார்க் வச்சுருக்காங்க. அது பிஎட் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் எழுதியாச்சு. இல்லை அதுக்கு பிறகு இல்லை நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கலாம் அப்படிங்காங்க. அது ஒன்றும் புரியலை. அதனால் வந்து தயவு செய்து எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் எளிமையாக சொல்லும் போதே செஞ்சு கொடுத்துருங்க. நாங்கள் கடைசியாக வந்து போராட்டங்கிறது தற்கொலை போராட்டமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நாங்களாம் இருக்கோமா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த அரசாங்கம் இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி எல்லாருக்குள்ள வேலையும் பார்க்கணும். சரியா? வேற சார், இதுக்கு வந்து நாங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலிமா கேட்டு பார்த்தோம். எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அல்லது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20,000 30,000, அதாவது செகண்ட் கிரேடு அல்லது பிஎட்டு எம்எட்டு, அதாவது 25 30 35 அந்த ஸ்லாப்பில் எங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 14 அம்ச கோரிக்கை இப்போ கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, 14 அம்ச கோரிக்கை கொடுத்ததுல இப்போ இருக்க அரசாங்கம் கொடுத்துருக்க பதில் என்ன அப்படின்னா, 1 முதல் 5 வரையிலான கோரிக்கைகள் அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அந்த 5 நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுவரை பட்டதாரி ஆசிரியர்கள் 15 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ளார்கள். 1. 2வது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வாகி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு சுமார் 2.5 லட்சம் பேர் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளார்கள். 3வது வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்தவர்களுக்கு 25,000-ம், இளநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 30,000-ம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 35,000 என்ற அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தனியார் பள்ளிகளிலும்
வேலைவாய்ப்பு வழங்க தர வேண்டுகிறோம் அப்படிங்கிறது 3வது. 4வது வந்து அனைத்து பள்ளிகளிலும் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ஆசிரியர் பணிக்காக காத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லொழுக்க பாடங்களான ஹியூமன் வேல்யூ, மாரல் வேல்யூ, டிசிப்ளின் போன்ற பாடங்களை கற்றுக் கொடுக்க பரிந்துரை செய்யுமாறு வேண்டுகிறோம். 5வது பட்டதாரி ஆசிரியர்களுக்கென தனி நலவாரியம் அமைத்திட வேண்டுகிறோம். இந்த 14 கோரிக்கை கொடுத்ததில் 5 அரசு கொள்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ காலி பிணாயிடம் வந்து நம்ம பேப்பரில் அதில் வர்றத நியூஸை வச்சு பார்த்தா ஒரு 50,000 சொல்கிறாங்க. நீங்கள் 2.5 லட்சம் பேர் எங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணி 2.5 லட்சம் பேர் வச்சுருக்கீங்க. எதுக்கு நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு வச்சிங்க? அந்த இது தேவையில்லைல்ல. ஆமாம் ஆமாம். அந்த அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு ஏன் வைக்கணும் அரசாங்கம்? இப்போ டெட் எக்ஸாம் ஏன் வைக்கணும்? அரசாங்கம் தனியார் கல்லூரிகளுக்கு எதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்? ஏற்கனவே நாங்கள் 2013 இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கும்போது டெட் எக்ஸாம் புதுசாக ஏன் வருஷம் நடத்தணும்? புதுசாக எதுக்கு காலேஜை நடத்தணும்? காலேஜில் ஃபீஸை கட்டி, எக்ஸாம் ஃபீஸ் கட்டி மாணவர்களுக்கு அது பேர் இழப்பு. மாணவர்கள்னு சொல்ல முடியாது. இதில் 30% ஆசிரியர்கள் வந்து 50 வயசை கடந்தவங்க, அவங்க மாணவர்கள் கூட கிடையாது. அதனால தான் பாரதி தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்ற கழகம் அதில் தலைவராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.